வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே, அதுவும் நாளைக்கு கார்த்திகை தீபத் திருநாள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி ஆனைமலை காட்டில் இருக்கக்கூடிய செங்குத்தான உயரமான மலையில் இருக்க ஒரு அரிய சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் தான் தாடகை நாச்சியம்மன் கோவில். இந்த ஒரு அம்மன் உயரமான மலையில் குகை போன்ற இயற்கை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மலை மேலே வேலை செஞ்ச ஒருத்தன் ஒரு பெரிய கல்லுக்குள்ள பெண்மணி உருவம் தெரிஞ்ச மாதிரி ஒரு சக்தி வடிவத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இரவே வந்து அந்த ஊரில் உள்ள ஒருவரோட கனவுல வந்து அம்மன் தோன்றி என்னை காப்பாத்துங்க, உங்களுக்கு எப்போவுமே நான் வந்து காவலாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அந்த கல்லையே வந்து தெய்வமாக கருதி அங்கே தாடகை நாச்சியம்மனை எழுப்பி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வந்து ஆகும். இந்த தாடகை நாச்சியம்மனை வணங்கிட்டு அப்படியே அதுக்கு மேலே இருக்க சிவனையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த வருஷத்தில் நாளைக்கு கார்த்திகை தீபத்தன்று இந்த ஒரு கோவிலுக்கு நம்ம போக முடியலை அப்படின்னு சொன்னால், அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும்தான் இந்த ஒரு கோவிலுக்கு வந்து நமக்கு போகிறதுக்கு வந்து அனுமதி கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தாடகை நாச்சியம்மன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.